வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 5.8 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். எ ஃபோர்ஸ் ஆஃப் 4i minus 3j plus 5k Newton is applied at a point whose position vector is 7i plus 4j minus 2k meter. Find the torque of force about the origin. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறதுல எது ஆர் வெக்டார், பொசிஷன் வெக்டார் தான் ஆர் வெக்டார், அந்த வேல்யூவை கரெக்டாக பார்த்து எழுதுங்க. எது ஃபோர்ஸ் வெக்டார், அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆர் வெக்டார் எது எஃப் வெக்டார் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எழுத வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இந்த வேல்யூவை மாற்றி எழுதிடக்கூடாது. டார்க்குக்கு ஃபார்முலா இதுதான், ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்? ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஐஜேகே எழுதிக்கணும். அப்புறம் ஆரோட வேல்யூஸ் 7 4 -2 அதை தான் செகண்ட் ரோவில் எழுதணும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் எழுதணும். 4 -3 5 அதை தான் ரெண்டாவது எழுதணும். ஏன்னா கிராஸ் ப்ராடக்டில் இந்த வேல்யூவை மாற்றி எழுதிடக்கூடாது. டாட் ப்ராடக்டில் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிராஸ் ப்ராடக்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், எழுத வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆர் அண்ட் எஃபோட வேல்யூ கரெக்டாக எழுதணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஈஸியாக 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி சம்மெல்லாம் விட்டுறாதீங்க, கவனிங்க. இப்போ ஐயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஐ ரோவையும் ஐ காலமையும் என்ன செஞ்சுருங்க. ஸோ ஐ ரோவையும் ஐ காலமையும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் இருந்தால் லைட் ஜஸ்ட் நீங்கள் மறைச்சிக்கலாம், அல்லது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணணும். 4 5s are 20. -3 × -2 என்ன ஆகும்? -3 × -2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 × 2 6. ஆனால் இந்த 20 மைனஸ் இந்த 20 அதுக்கடுத்து மைனஸ் போட்டு இந்த ரெண்டு வேல்யூவே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இங்கே +6 தான் கிடைக்குது, இங்கே +6 தான் கிடைக்குது. இந்த இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிருதுன்னா மைனஸ் ஆயிடுது. அப்படி தான் இந்த 20 - 6 வந்துச்சு. அப்புறம் ஜேயோட வேல்யூ எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஜே இருக்கக்கூடிய காலமையும் ஜே இருக்கிற ரோவையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. பட் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா -j போடணும். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான வழி. இங்கே +i தான் போடணும், இங்கே -j போடணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35. 4 × -2. ஸோ 35 இருக்குது. அப்புறம் ஒரு மைனஸ் இமீடியட்டாக போட்டுருங்க. 4 2s are -8. 4 × -2 which is equal to -8. அப்போ இங்கே ஒரு -8 போடணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூ -8. ஆனால் இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்படி தான் 35 + 8 வந்துச்சு. கே ஐ எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே +i -j +k சைன் மாறி மாறி வரும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கே இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் ரெண்டையும் என்ன செஞ்சிருவோம்? கேன்சல் பண்ணிடுவோம். Seven 3s are -21, right? -21. 7 × 3 21 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது. அப்புறம் 4 4s are 16. ஸோ +16 இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அப்போ -21 -16. இனிமேல் வேலை ரொம்ப ஈஸி. 20லேருந்து 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 14 கிடைக்கும். பெரிய நம்பரோட அடையாளம் 14. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம் 14i. இங்கே ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். 43 வெளில ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே +43 கிடச்சிருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அதனால் -43j. இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே மைனஸில் தான் என்ன செய்யணும்? ரெண்டையும் ஆட் பண்ணி காமனான சைன் போடணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 37 கிடைக்கும். காமனான சைன் என்ன? மைனஸ். அவ்வளோதான். யூனிட் ரொம்ப முக்கியம். நியூட்டன் மீட்டர். இங்கே நியூட்டன், இங்கே மீட்டர் இல்லையா? அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். நியூட்டன் மீட்டர் யூனிட் கண்டுபிடிக்க இது ஒரு வே.
யூனிட் எழுதலை அப்படின்னா ஹாஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. சைனில் எந்த சேஞ்சஸும் வந்துட வேண்டாம். ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ எழுதுனா 3 மார்க்ஸ். தேங்க்யூ.